கும்பம் அப்படின்னாலே வந்து வித்தியாசமான ஒரு ராசின்னு சொல்லலாம். என்ன மாதிரினா எல்லாரும் மாதிரி நாங்கள் இல்லைங்க, நாங்கள் ரொம்ப தனித்துவம் இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான். கும்பம் அண்ணாந்து பார்க்குற அளவில் தான் எங்களோட வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்கள் தான் கும்பராசிக்காரங்க. மோஸ்ட் ஆஃப் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ணுறது நல்லது. என்ன காரணத்தினால அப்படின்னா சனியினுடைய வீடுங்க. 5ஆம் இடமே புதன். புத்திசாலித்தனமாக பக்காவாக பிளான் பண்ணுவாங்கங்க. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படிலாம் லவ் பண்ணணுன்ற அளவுக்கு பிளான் பண்ணுவாங்க. எந்த பொண்ணு வந்துச்சுன்னா எப்படி பார்த்துக்கணும், அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுக்கணும், அந்த பையன் பொண்ணை எங்கெல்லாம் கூட்டு போகணும், எல்லாம் பிளான். ஆனால் பொண்ணு தாங்க கிடைக்கல. மோஸ்ட் ஆஃப் வந்து கும்பத்தில் தடை ஏற்படுறதுக்கான காரணம் தவளையும் தன் வாயால் கிடுன்ற மாதிரி இவங்களோட வார்த்தைகள் தான். ஏன்னா 2ஆம் இடத்துலேயே சுக்கிரன் உச்சம் பெறுது, ஆனால் புதன் நீச்சப்பட்டது. ஆசை இருக்குது, அபிலாசை இருக்குது, ஆனால் இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வார்த்தைகளை பேச போய் அங்கே தப்பாக பதிவாயிடும். கும்பராசிக்காரவங்க திருமண தடைக்கான காரியம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு எதிரி இவங்களுடைய வாய் மட்டும்தான். அடுத்து இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி என்பர்கள்மா. ஸோ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் அப்படின்றது எப்படி நடைபெறும்? காதலா இல்லைனா அரேஞ்ச் மேரேஜா இல்லைங்க ஃபைட் சேஸ் அப்படிதான் இருக்க போதா? கும்பம் அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ராசின்னு சொல்லலாம். என்ன மாதிரினா எல்லாரும் மாதிரி நாங்கள் இல்லைங்க, நாங்கள் ரொம்ப தனித்துவம் இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான். கும்பம் அண்ணாந்து பார்க்குற அளவில் தான் எங்களோட வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்கள் தான் கும்பராசிக்காரங்க. மோஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப தனித்துவம்னு சொல்லலாம்ப்பா. என்ன காரணம் அப்படின்னா இவங்களோட மனம் வந்து புரியாத புதிர் மாதிரி இருக்கும். என்ன நினைக்கிறாங்கன்றதே அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் காதல் இல்லாமல் இருக்குமா? உண்மையிலேயே ரொம்ப காதல், ஆழமான காதல் இருக்கும். ஆனால் அது வந்து வெளிப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது அங்கே கொஸ்டின் மார்க்கே. நிறைய பேருக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்கும். படிக்கும் போதே காதல் வரக்கூடிய தன்மைலாம் வந்து கும்பத்துக்கு உண்டு. படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா காதல் வரக்கூடிய தன்மைலாம் உண்டு. கும்பம் அப்படின்னாலே வந்து ரொம்ப தனித்துவம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இவங்களுடைய ஆழம் அறிய முடியாத ஒரு அகம் வந்து உள்ளே இருக்கும். சரிங்களா? முகம் வந்து காட்டவே காட்டாது, வெளிப்படுத்தவே முடியாது. அப்படியே தெரியவே தெரியாது. நீ அப்போ அப்படி பண்ணுற அளவுக்கு நம்ம அப்படி எதுவும் கேட்டவே முடியாது. கரெக்டாக இருப்பாங்கன்ற மாதிரி. ஸோ ஆழமான ஒரு வாட்டி லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஆழமாக அவ்வளோ சீக்கிரம் மறக்காமல் அது ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ணுறது நல்லது. என்ன காரணத்தினால அப்படின்னா சனியினுடைய வீடுங்க. 5ஆம் இடமே புதன். புத்திசாலித்தனமாக பக்காவாக பிளான் பண்ணுவாங்கங்க. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படிலாம் லவ் பண்ணணுன்ற அளவுக்கு பிளான் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுறாங்க. எந்த பொண்ணு வந்துச்சுன்னா எப்படி பார்த்துக்கணும், அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுக்கணும், அந்த பையன் பொண்ணை எங்கெல்லாம் கூட்டு போகணும், எல்லாம் பிளான். ஆனால் பொண்ணு தாங்க கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங்கே இருக்காது. ஆனால் பொண்ணு வந்து தாங்கும். அப்படி இந்த மாதிரியான நிலை இருக்குது. ஏன்னா இவங்களோட 2ஆம் இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் புதன் நீச்சம். கரெக்டாக காதலே சொதப்புவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள சொல்லலாம். நிறைய நேரங்களில் சொதப்பிடுவாங்க. இவங்களோட வார்த்தைகளாலே சொதப்பி மழுக்கிடக்கூடிய தன்மையில் அவங்களுக்கு உண்டு. பட் ஆனால் ரொம்ப குழந்தைத்தனமாகவும் இருக்கும். ஒரு பக்கம் மறைக்கப்பட்ட மறைமுகமாக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சுமந்துட்டு வாழக்கூடிய நபர்கள் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். இதே முரளி சார் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்ச காதல் மாதிரி இவங்க அப்படி இருக்கிற நபர்களும் உண்டு. அதாவது 12ஆம் இடமே பார்த்தீங்கன்னா சனி. ஸோ என்னுடைய குடும்பம், என்னுடைய சுயமரை, என்னோட பரம்பரை சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஏதாவது மரியாதை குறைவாக நம்ம நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. 5ஆம் இடமே புதன். புத்திசாலித்தனம், நிறைய புத்திசாலித்தனமாக இருக்காது. எல்லாருக்கும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. கடைசியாக வந்து எங்கேயாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களோடதுல தான் நடக்கும். காதல் திருமணமாக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது புரிதல் ரொம்ப முக்கியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது என்ன அப்படின்னா புரிதலோட திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலையாக இருக்கும். ஏன்னா இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது, இவங்களாலே இவங்களை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கே தெரியாது இவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திரமும் இருக்குது, கிட்டத்தட்ட சதயம் இருக்குது. அப்போ ராகுன்றது பிரம்மாண்டம், எண்ணங்கள், அவங்களோட நிலைப்பாடுகள் அவங்க எப்பயுமே பத்தலைன்ற ஒரு நிறைவிலே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து புரிதல் மட்டும் ரொம்ப முக்கியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கும்பத்தில் வந்து மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா ஸோ கும்பராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் தடை ஏற்படுறதுக்கு ரீசன் என்னம்மா? மோஸ்ட் ஆஃப் வந்து கும்பத்தில் தடை ஏற்படுறதுக்கான காரணம் தவளையும் தன் வாயால் கிடுன்ற மாதிரி இவங்களோட வார்த்தைகள் தான். ஏன்னா 2ஆம் இடத்துலேயே சுக்கிரன் உச்சம் பெறுது, ஆனால் புதன் நீச்சப்பட்டது. ஆசை இருக்குது, அபிலாசை இருக்குது, ஆனால் இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வார்த்தைகளை பேச போய் அங்கே தப்பாக பதிவாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரவங்க திருமண தடைக்கான காரியம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு எதிரி இவங்களுடைய வாய் மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் வந்து வாயிலேயே நீ வச்சுட்டு இருக்கப்பா பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வார்த்தைகளால் இவங்களை வந்து நிறைய காயப்படுத்துவாங்க. காயப்படுத்துகிற மாதிரியான சொற்களை இவங்க பேசாமல் இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் பிரச்சனைகள் வராது. இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து
அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சில பேர்லாம் கண்ணாலே பேசுவாங்கல்ல, இவங்க இதை தான் நினைக்கிறாங்கன்றதை இவங்க மனசு தான் நினைக்கணும், ஆனால் பாட்டை புரிஞ்சுட்டு அது வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுக்கான தடைகள் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்றது, இப்போ ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோமே, இப்போ கும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது பிடிக்கல, ஆனால் அந்த பையன் ஒர்க் பண்ணணுன்றான். ஓகே. ஸோ இந்த மாதிரியான சில எக்ஸ்பெக்டேஷன், இப்போ இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஒருத்தவங்க திணிக்கிறாங்கன்ற மாதிரி, அது மாதிரி சுதந்திரத்தை ரொம்ப விரும்புவாங்க. யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க. ஸோ இவங்க வந்து சுதந்திரம் கொடுப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் இவங்க சுதந்திரத்தை விரும்புவாங்க. இவங்களோட சுதந்திரத்துக்கு மற்றவங்க தடையாக இருக்கக்கூடாது, ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க. ஓகே. இதுதான் அவங்களுக்கான பிரச்சனையே. வெளியிலேருந்துலாம் பிரச்சனை என்னென்னா, நம்ம நினைக்கிற அதே இடத்துல அவங்களும் இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது ஒரு குழந்தை இருக்குப்பா, ஒரு குழந்தை ஒரு வீட்டில் வளருது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விவரம் தெரிஞ்ச குழந்தையான நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. விவரம் தெரியாத குழந்தை என்ன பண்ணுவோம், சொல்லி கொடுத்து வளர்ப்போம்ல. இவங்களோட நிலைப்பாடுகள் அப்படி இருக்கும். ஸோ இவங்க வந்து இவங்க லைஃப்பில் ஒருத்தவங்கன்னு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான நிலைப்பாடுகள், நீ எப்படி உனக்கு வலிக்குதுன்னு அடித்தா அதே மாதிரி தான் எனக்கு வலிக்கும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு கொண்டு போகும். ஓகே மேம். சரி, இப்போ திருமண தடை ஏற்பட்டிருக்கு கும்பத்துக்கு அப்படின்னா எந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு இருந்தால் திருமணம் கைகூடும்? கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண தடை அகலணும்னாலும் சரி, கணவன் மனைவியிடையே வந்து ஒற்றுமை வேணும்னாலும் சரி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் வந்து பேசுவாங்க, நின்று போயிடும், அடிக்கடி தடை நடந்துகிட்டே இருக்கும். திருமணம்ன்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே போக முடியாது, போராடி தான் அந்த கல்யாணம்ன்றதே எனக்கு பெரிய போராட்டங்கள்னு பல பேர் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் சரியாகணும் அப்படின்னா திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாடீஸ்வரர் கோயில். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இந்த சிவன் பார்வதி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஏன் அப்படி இந்த பர்டிகுலராக இவங்களுக்கு ஏன் இந்த கோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட 5ஆம் இடமே மிதுன வீடு, அது ஆண் பெண் 2 ராசியுமே கலந்த இடம். ஓகே, சூப்பர். அப்போ அதுக்கானதுக்கு இடத்துக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் தடை விலகக்கூடிய ஒரு கோயில், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு கோயிலாகவும் இந்த கோவில் காட்சி கொடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் அங்கே போய் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும், அவங்களோட வாழ்க்கையில் சுபிட்சமான சுபச்செய்தியும், எப்படா கல்யாணம் விருந்து சாப்பாடு போட போகிறேன்னு கேட்குறவங்களுக்கு போட்டுடலாம். சூப்பர் மேம், சூப்பர். ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர், ஆண் பாதி பெண் பாதி, ஆணும் பெண்ணும் சமந்தான் அப்படின்னு பாடம் புகட்டக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கும்பராசியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க. ஸோ நல்லதே நடக்கணும்னு நம்புவோம். சுகமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி, உண்மையில் எங்கள் அன்பு தாங்க இங்கே எல்லாமே, உண்மை அதுதான். ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு தான் இங்கே காதல் அப்படிங்கிறது பிரதிபலிக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அது குழந்தை மேலே அம்மா வச்சுருக்கக்கூடிய காதலாக இருந்தாலும் சரி, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடும்பம் சார்ந்த விஷயம் இன்றைக்கி நான் நிறைய பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு டீனேஜில் லவ் வர்றது ஓகேங்க, ஒரு மிடில் ஏஜில் வந்து லவ் வர்றது ஒரு நார்மலான விஷயம், ஒரு 40+ லவ் வர்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காதலுக்கு கண்ணில்லை, காதலுக்கு வயதில்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா உண்மையான அன்பு கிடைக்காம பல பேர் ஏங்குறாங்க. ஸோ அந்த அன்பு வந்து எங்கே யார்கிட்ட கரெக்டாக இருக்குது, இது ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. நம்ம பிறக்கும் போது நம்மளோட ஜாதகத்தில் விதி பலன்கள் மாதிரி எழுதப்பட்ட கிரகங்களினுடைய அமைப்பு தான். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக எடுத்துங்க, இன்னும் என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை,